அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். நான் முதல் ஒரு பகுதி நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லியிருக்கிறேன். இது இரண்டாவது சொல்லப்படுகிற காரியம். நான் மருத்துவமனையிலே ஹார்ட் அட்டாக்கிலே மருத்துவமனையில் இருந்தபோது எனக்கு 2 பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. அவர்கள் இருவருமே சிறு வயது உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். நான் ஒரு மத்திய அரசில் நான் வேலை செய்திருந்தாலும் நாம் பிள்ளைகளுக்கு எதுவுமே செய்ய முடியவில்லையே என்கின்ற ஒரு வருத்தமும் வேதனையும் என்னை வாட்டி கொண்டிருந்தது. மருத்துவமனையில் அந்த இருந்த நேரத்திலே மன உளைச்சலுக்கு நான் ஆளாகியிருந்தேன். நான் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தபோது எனக்கு நாம் இப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் நமக்கு வந்துவிட்டதே, நாம் எப்படி இந்த பிள்ளைகளை நாம் கரை சேர்ப்பது, நாம் இன்னும் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்யவில்லையே, வேறு பிள்ளைகளை பார்க்கவில்லையே என்கின்ற ஒரு ஏக்கம் என் மனதில் இருந்தது. அப்பொழுது தேவன் என்னோடு இருந்ததனாலே, நான் தேவனை அண்டிக் கொண்டதனாலே, தேவன் என்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் திருமணம் செய்கின்ற வரையிலும், இதுவரையிலும் உங்களோடு பேசுகிற வரையிலும் எனக்கு 67 வயது ஆகிறது. இதுவரையிலும் தேவன் என்னோடு இருந்து என்னை ஜீவனை கொடுத்திருக்கிறார். நான் பிள்ளைக்கு திருமணம் செய்தேன். அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை, ஒரு பெண் பிள்ளையை கொடுத்தார். அதே போல என் மகளுக்கும் ஒரு ஆண் பிள்ளை, பெண் பிள்ளையை கொடுத்தார். தேவன் இப்படி ஒரு அற்புதமான காரியங்கள் என் வாழ்க்கையிலே செய்திருந்தார். நான் மருத்துவமனையில் இருக்கிற போது நான் எப்படி வேதனைப்பட்டு துக்கப்பட்டனோ அப்படியாய் அதை எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றினார். என் அன்பானவர்களே, யோனா தீர்க்கதரிசி சொல்வார்கள், மீன் வயிற்றில் இருந்தான், மீன் வயிற்றில் இருந்து அவன் கக்கி போட்டது என்று சொல்வார்கள். ஆனால் அந்த மீன் வயிற்றில் அவன் 3 நாள் எப்படிப்பட்ட துன்பம் வேதனைப்பட்டிருப்பான். அந்த மீன் ஒரு இடத்திலே தங்கியிருக்காது. அது இப்படியும் அப்படியுமாய் ஓடி இருக்கும், எகிரி குதிச்சிருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவன் யோனா உள்ளவே அவன் தேவனை வேண்டினான், நெருக்கத்திலே தேவனை வேண்டினான். அந்த தேவன் அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவனுக்கு விடுதலை கொடுத்ததை போல என் வாழ்க்கையிலும் நானும், என் மனைவி, என் பிள்ளைகள் எல்லாம் ஒரே திருசபைக்கு நாங்கள் செல்கிறோம், ஒன்றாக செல்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் எங்களோடு இருப்பதனாலே நான் பேர பிள்ளைகளோடு தேவாலயத்திற்கு சென்று வருகிறேன். இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால்,